இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீரை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பட்டர் சேர்த்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் நம்ம வதக்கி அரைச்சி சேர்த்தாலே போதும். கிரேவி வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை மிதமான தீயில் கொஞ்சம் வதக்கணும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக வந்து இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, கிராம்பு, பட்டை, ஒரு 5-6 முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி வந்து சேர்க்கறதுனால கிரேவி வந்து நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். தேங்காய் எதுவுமே சேர்க்காததுனால இந்த முந்திரி இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா இந்த கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும். நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒரு 2 பழம், 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம் சேர்த்து வெங்காயம் தக்காளியையும் நல்ல மிதமான ஃப்ளேமில் வச்சு சுருங்க வதங்கணும். நல்லா எந்த அளவுக்கு சுருங்க வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக அரைஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். காரத்துக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு வத்தல் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா, இது ரெண்டுமே வந்து வாசனைக்காகவும் கொஞ்சம் கலருக்காகவும் மட்டும் சேர்த்தா போதும். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சுருங்க வதங்கணும். நல்ல மிதமான தீயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கும் போது இது நல்லா ரெண்டுமே சுருங்க வதங்கிடும். இது அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா கிரேவி வந்து நல்ல திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இதை பச்சையாக அரைக்காமல் இந்த மாதிரி வதக்கி அரைக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். இல்லை தக்காளியில் விடுற தண்ணியை வச்சே நம்ம அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பன்னீரை என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி நான்ஸ்டிக் ஒரு பேன்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ நம்ம பன்னீரை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி கொஞ்சமாக ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி இந்த பன்னீரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக அலுமினிய கடாயிலெல்லாம் வந்து பண்ணும்போது இது ஒட்டிகிட்ருக்கும் பன்னீர். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கோ இல்லை தோசை கல்லையோ ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா உதிராமல் அந்த ஷேப்பில் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 பக்கமும் திருப்பி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண அந்த பன்னீரெல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரில் இந்த பட்டர் சேர்த்து இந்த கிரேவி பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்ச அந்த விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வெங்காயம் விழுது இந்த அளவுக்கு நல்லா அரைப்படணும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து திக்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான், அதனால் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை. கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வெந்தால் மட்டும் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் விட்டாலே போதும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்து ரெடி ஆயிடும். ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான், அதனால் இது ரொம்ப நேரம் வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இடையில ஒரு 2 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரையும் நம்ம இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணதுனால இதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். கஸ்தூரி மேத்தி அந்த இலை இருந்துச்சுன்னா கையில் வந்து கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கடைசியாக இதை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்தது போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காமல் லைட்டாக மட்டும் கிளறி விட்டால் போதும். மூடி போட்டு 5 நிமிஷம் அந்த பன்னீர் வந்து அந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம வச்சா போதும். கஸ்தூரி மேத்தி இலையை வந்து கடைசியில் நம்ம சேர்த்தோம்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டுக்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலான மல்லிகை தழை இதில் சேர்த்தாலும் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கான சிம்பிளான சைடிஷ் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.